இல்லை, ஒரிஜினல் வந்து லைட் வேவி ஹேர் தான். பாலா சார் வந்து காலையிலே வருவார், வந்துட்டு கொஞ்சோண்டு பிரில் க்ரீம் கொஞ்சம் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு அப்படியே வருவேன். கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் சுற்றுவார் இங்கே சைடில் தான். அவ்வளோதான், அதான் ஹேர் ஸ்டைலு. ஸோ அப்படி தான் அதை நாங்கள் க்ரியேட் பண்ணுது. ஸோ இதுக்காக செட்டிங் கிட்டிங்லாம் கிடையாது. சும்மா வந்த உடனே நானே பண்ணிட்டேன். பாலா சார் வரத்துக்கு முன்னாடி, அவர் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து போட்டு ஒரு பிரில் போட்டு தேய்ச்சிட்டு வந்துடுவேன். இட் வாஸ் நைஸ். அது அந்த கேரக்டருக்கு அது மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை தான். இல்லை இல்லை, இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டது வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், பெரியாரோட சிலையும் விநாயகர் சிலையும் பிடிச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இந்த படம் முழுக்க இருக்கா? இல்லை, அதுக்கான பதில் வந்து அந்த பாடல்லையே வந்துருச்சு. இறைநூறு பாடல்லையே உங்களுக்கு அதோட அர்த்தம், அதோட விடை எல்லாமே அதுலேயே வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் இட். அவர் என்ன சொல்ல வராரோ அந்த பாடல்லையே வந்துருச்சு. படம் பாருங்களேன், அப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், புரியும். அவ்வளோதான். இல்லை, ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோ அனுப்பும்போது அவங்களுக்கு அடையாளம் தெரியல. ஸோ அந்த மாதிரி தான். பிகாஸ் அதுதான் எனக்கு கிடைச்சி. ஏன்னா இந்த கெட்டப்பில் ஆக்சுவலாக நாங்கள் நிறைய கன்னியாகுமரி ஸ்ட்ரீட்ஸு உள்ளுக்குள்ளே க்ரௌடுக்குள்ளெல்லாம் எடுத்தோம். கேமரா கொஞ்சம் வெளியில் வச்சு மறைவாக வச்செல்லாம் எடுத்தோம். நிறைய பேர் என்னை அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. கேமராவை பார்த்த உடனே தான் என்னை வந்து பதே அருண் விஜய் நானுங்கிறத அது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அது ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ அப்படி மாற்றக்கூடிய ஒருத்தர் தான் பாலா சார். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னம்மா? இல்லைம்மா, அடுத்தது வந்து நம்ம ரெட்டத்தலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நடக்கிறது உங்களுக்கு தெரியாமல் போகாது. இல்லை, பார்டர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான படம். நிச்சயமாக திருப்பி அறிவாளன் சாரோட டச்சில் தான் இருக்கேன். ப்ரொடியூசர்ஸ் சில பிரச்சனைகள் இருந்தது, அது கண்டிப்பாக சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுவும் ஒரு அது குற்றம் 23க்கு அப்புறம் அறிவாளன் சாரோட அடுத்த ஒரு பெரிய ஒரு படமாக அவருக்கும் இருக்கும். எனக்கும் அது ஒரு வேறு மாதிரியான ஒரு படமாக இருக்கும். பாக்ஸர் ஆக்சுவலாக நாங்கள் பண்ணலை. ஆக்சுவலாக 3 நாள் தான் ஷூட் பண்ணோம். அதுக்காக நான் ஒரு 6 மாதம் ட்ரெயின் பண்ணது தான் கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப கஷ்டம் அது வந்து நடக்கலை அப்படின்றது. அதுக்கப்புறம் நிறைய அதோட தழுவுகளில் படம் வந்துச்சு. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு டேக் இட். அதுக்கப்புறம் தான் மாஃபியா அதே கெட்டப்பில் அந்த உடம்போடு நான் மாஃபியா பண்ணேன். எனக்கு ஒரு பாக்ஸிங் கதை பண்ணணும்னு தான் ஆசை. பட் அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு களம் கிடைக்கணும், கரெக்டான ஒரு கதை கிடைக்கணும். இருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன். தெலுங்கெல்லாம் நான் பண்ணலம்மா, தமிழ் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் படத்தை பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் டைம். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. இப்படி வந்து